பாகுபலியாகிய நான் மகிழ்மதியை கட்டி காப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் நார்மலாக நம்மளோட மொபைல் எடுத்த ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே நாம் நார்மலாக எப்படி பேசுகிறோமோ அது போல் எப்படி பேச வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலோட வீடியோவை முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபோட்டோஸை பேச வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பீக் பிக் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணால் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்மளோட ஃபோட்டோஸை ரெண்டு விதமாக நம்மளால் பேச வைக்க முடியும். முதல் விதம் கம்ப்யூட்டர் வாய்ஸ் மூலிமா பேச வைக்க முடியும். இரண்டாவது விதம் நம்மளோட வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி அதை பேச வைக்க முடியும். இப்போ முதல்ல எப்படி கம்ப்யூட்டர் வாய்ஸ் மூலிமா பேச வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஃபோட்டோ என்ன பேசணுமோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு பிறகு உங்களோட கம்ப்யூட்டர் வாய்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு செலக்ட் த வாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வாய்ஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அதனோட ப்ரிவ்யூ இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரிவ்யூ வரும். இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, அதாவது எந்த ஃபோட்டோ பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். இதற்கு ஆட் ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேலரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி பேஜ்க்கு வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பேசுகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதனோட மூமெண்ட், அந்த ஃபேஸ் மூமெண்ட், அந்த ஃபோட்டோவில் செலக்ட் பண்ண அந்த பர்சனோட ஃபேஸ் மூமெண்ட், அதன் பிறகு அந்த ஐஸோட மூமெண்ட் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இப்போது கீழே ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பேசும். இப்போ நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோ பேசுகிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் செலக்ட் பண்ண இந்த ஃபோட்டோ பேசுது. இதை நாம் சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதற்கு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த விஷயம் நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இந்த மாதிரியான இடங்களில் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போது எப்படி நம்மளோட வாய்ஸ் மூலிமா பேச வைக்கிறது, அதாவது நம்மளோட வாய்ஸை எப்படி ஃபோட்டோவில் பேச வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிளிக் டு ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் டு ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே பண்ணது போல ஆட் ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை உங்கள் வாய்ஸை பேச வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதோ சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளையை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.